மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து கெயின் ஆகிற இன்ட்ரெஸ்ட் தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 வருஷனோட ரிட்டர்னையோ 15 வருஷத்தோட ரிட்டர்னையோ நீங்கள் எடுத்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கெயின் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 12 to 15% வரைக்கும் கொடுக்கும். ஸோ வந்து நான் வந்து 15% வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோன்னா அது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து நான் அந்த 20 years வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நீங்கள் 1 lakh வந்து உங்கள் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து கெயின் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆகிருக்கும்னா 15,36,654 rupees வந்து உங்களுக்கு கெயின் ஆகிருக்கும். இப்போ 1 lakhயும் கெயினான அமௌண்ட்டையும் வந்து டோட்டல் பண்ணால் உங்களோட ஹேண்டுக்கு வந்து 16,36,654 rupees வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களோட ஹேண்டில் வந்து கிடைக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.